குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நட்ராஜ் டேக் ஜாப்ஸ் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக டேக் ஜாப்ஸை அறிமுகப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஐடி டிப்ளமா பிஇ படித்த பசங்கள்லாம் வந்து ஐலண்டு கேஸ் ரிக்குக்கு போகணும்னு சொல்லி வர்றாங்க. அது என்ட்ரி லெவலுக்கு எப்படி போகிறது, அதே மாதிரி ஐலண்டு கேஸ் ரிக்குனா என்ன, நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த ரிக்கை பற்றி தெரியல. நிறைய பேருக்கு அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில், அதே மாதிரி சென்னையில் அந்த மாதவரம், அந்த மாதிரி ஏரியா பசங்களுக்கு எல்லாமே ரிக்கோட அனுபவம் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்கு 2 பேர் வந்து ஷிப்பிங்கில் இருப்பான், இல்லை ரிக்கில் இருப்பாங்க. இந்த ஐடென்டி கேஸ் ரிக்குனா என்னன்னா, நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் போடுறோம். போர் போடுறதுல ஒரு 500 அடி போடுவோம், இல்லை 600 அடி, இல்லை 1000 அடி, இல்லை அதிகபட்சம் 1200 அடி தான் போடணும். அது மாதிரி தான் போட மாட்டாங்க, ஏன்னா அதுக்குள்ளே தண்ணி வந்துடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, தரையாக இருக்கட்டும் இல்லை கடலாக இருக்கட்டும், இதில் வந்து ட்ரில்லிங் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், காரைக்கால், இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கவர்மெண்ட் கம்பெனியில் நிறையா இருக்குது. அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு கடைசியாக எல்லா நாட்டுக்கும் போயிட்டு கடைசி சவுதி அராம்கோ ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மேன்பவர் கன்சல்டன்சி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். டேக் ஜாப்ஸ் நட்ராஜன், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஆயில் கேஸ் ரிக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரையிலையும் சரி கடல்லையும் சரி போர் போட்டு ஆயில் எடுப்பாங்க. அது எப்படி சார் ஆயில் எடுப்பாங்க, நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நம்ம தரையில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு 1200 அடி இல்லை 1100 அடி தான் போடுவோம். அதுக்கு மேலேலாம் போட மாட்டோம், யாரும் போட்டது கிடையாது, ஏன்னா பாறையாக ஒரு சில இடங்கள்ல. ஆனால் இது தரையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காரைக்கால், அதேமாதிரி குஜராத் சைடு, இல்லை ஜெய்ப்பூர் சைடு, இல்லை ஆந்திரா சைடில் பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் பண்ணுவாங்க. ஒரு 15,000 அடி 10,000 அடி இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல தண்ணி வரும், அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி வரும், அதுக்கடுத்து அங்கங்கே ஊற்று கசியும். அந்த ஊற்று கசிகிறதெல்லாம் சிமெண்ட்டை போட்டு உள்ளே அடைச்சிடுவாங்க. அடைக்கும் போது என்னாகும், அந்த ஊற்றெல்லாம் அடைஞ்சிடும். அதுக்கடுத்து உள்ளே திரும்ப தோண்டும் போது அந்த திரும்ப இருக்க அங்கங்கே ஊற்று உண்டாகும். ஏன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு கெமிக்கலை போட்டு உள்ளே ட்ரில் பண்ணுவாங்க. திரும்ப வந்து அந்த பைப் லைன் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு திரும்ப அந்த சிமெண்ட் வச்சு அடைச்சிடுவாங்க, திரும்ப ட்ரில் பண்ணுவாங்க. திரும்ப ஃபுல்லாக ட்ரில் பண்ணி போகும்போது ஒரு 1000 அடி, 2000 அடி, 3000 அடி, கிட்டத்தட்ட 7000 அடி, 8000, 10,000 அடி தோண்டும் போது ஒரு வகையான கெமிக்கல் வரும். கெமிக்கல்னா ஆயில் கலந்த கெமிக்கல், ஒரு கண்ணக்கரையேன்னு ஒரு ஆயில் வரும். அந்த ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குருடாயில். அந்த குருடாயில் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வர்றது ஃபஸ்ட்டு வர்றது கேஸ். நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் சிலிண்டரு அதில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், ஃப்ளைட்டுக்கு ஊற்றுற பெட்ரோல், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காருக்கெல்லாம் ஊற்றுற ஒயிட் பெட்ரோல். அதுக்கடுத்து பிரிக்கிறது வந்து அன்லீடட் பெட்ரோல். நம்ம ஊரில் வந்து டயோட்டா, மெர்சிடிஸ் பென்ஸு, BMW கார், இந்த மாதிரிகளுக்கு, ஒரு லக்ஸரி காருக்கெல்லாம் பார்ப்பீங்க, அதே மாதிரி பெரிய பெரிய பைக், இந்த மாதிரிகளுக்கு வந்து அன்லீடட் பெட்ரோல்னு ஒன்று போடும். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா சாதா பெட்ரோல் இருக்குது, அதை விட இது ஒரு 3 ரூபா கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி பெட்ரோலு. அதுக்கடுத்து பிரிக்கிறது வந்து டீசல். அதுக்கடுத்து பிரிக்கிறது வந்து மண்ணெண்ணெய். அதுக்கடுத்து மொத்தமாக வர்றது கழிவு வந்து மெழுகு, ரோட்டு போடுற மெழுகு. இந்த மாதிரி தான் அந்த குழாயிலேருந்து இது பண்ணுது. இப்போ இந்த ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா இந்த ட்ரில் பண்ணி ஆயில் கேஸ் எடுக்க தான் இந்த பசங்களுக்கு வேலை. இது என்ட்ரி லெவலுக்கு உள்ளே போகணும். ஏன் என்ட்ரி லெவலில் உள்ளே போகணும் ஆசை தெரியுமா? இது வந்து ரொட்டேஷன் ஜாப். 28 நாள் வேலை இருக்கும், 28 நாள் லீவ் இருக்கும் இந்தியாவில். இதே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 42, 15 கிடைக்கும், இல்லை 42 1 மாதம் லீவு கிடைக்கும். சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் வேலை, 1 மாதம் லீவுன்னு கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனியை வச்சு அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்லேருந்து பனியன் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து லாண்ட்ரியில் நல்லா துவைச்சி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 2500 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம வீட்டில் பண்ணது கிடையாது. பெருமைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல, எங்கள் வீட்டில் அது மாதிரி பண்ணது இல்லை. ஏன்னா இந்த ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம்லாம் தரமாட்டாங்க.
ஒரு 12 மணி நேரம் வேலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சுளுக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா நல்ல சேலரி கொடுக்குறாங்களே. 14 நாள் டே ஷிஃப்டாக இருக்கும், 14 நாள் நைட் ஷிஃப்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்துடுவார். இல்லை இங்கே லோக்கலில் இருந்தாருன்னா ட்ரெயின் டிக்கெட், அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. வெளிநாடுகளாக இருந்தாங்கன்னா ஒரு சில கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா 28 நாள் டியூட்டி, 28 நாள் லீவ் இருக்குது. ஏன்னா நாங்கள் சவுதி அராம்கோவில் நான் ஒர்க் பண்ணும்போது 28 அந்த மாதிரி எங்கள் ரொட்டேஷன் ஜாப் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த லீவ் சேலரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ரூமு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மாதிரி. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு ஃப்ரூட்டி, ஜூஸு, ஆப்பிள் எல்லா ஐட்டமும் அவனுக்கு இருக்கும். அதே மாதிரி துணிமணி துவைக்கிறதுக்கு லேண்ட்லேருந்து சாக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே துவைச்சி வச்சுருவாங்க. 14 டேஸ் டே ஷிஃப்ட் இருக்கும், 14 டேஸ் நைட் ஷிஃப்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து திரும்ப டே ஷிஃப்ட்டுக்கு மாறும். ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. அந்த 15 நாளைக்கு ஒருக்குன்னா ஒரு நாள் லீவ் வரும். இந்த மாதிரிலாம் வரும். இதில் நல்ல சேலரி, லீவுக்கு சேர்த்து சேலரி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த பசங்கள்லாம் ரொட்டேஷன் ஜாப்புக்கு எதிர்பார்க்குறாங்க. இது ஆயில் அண்ட் கேஸ் இருக்குல்ல, நான் அவங்க எல்லாருக்குமே நிறைய சொல்லியிருப்பேன். இந்தியன் சிடிசி எடுக்கணும், போஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஆஃப் ஷோர் போகிறது. அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். முதல்ல இந்த ஆஃப் ஷோர் இருக்குக்கே வந்து என்ட்ரி லெவலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இருக்குல்ல, உள்ளே போகனாலே 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. நிறைய ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கொடுங்க சார், 3 லட்சம் கொடுங்க சார்லாம் கேட்குறாங்க. உள்ள என்ட்ரி லெவலில் சேலரியை தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம். சேலரியை எதிர்பார்க்க வேண்டாம். ஃப்ரெஷர்ஸ் ரோஸ்ட்டை போட்டு உள்ளே நுழைஞ்சிட்டிங்களா, பல்ல கடிச்சு 3 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களோட ஃப்ளோர்மேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. அடுத்து டெரிக்மேன், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ட்ரில்லர், அதுக்கடுத்து ட்ரில்லர், அதுக்கடுத்து டூல் புஷர், அதுக்கடுத்து நைட் புஷர், டூல் புஷர், ரிட் சூப்பர்னர். இந்த மாதிரி போஸ்டிங்கு நீங்கள் ப்ரொமோஷன் அடித்து போகலாம். நான் கடைசியாக 93 முதல்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளோனா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 750 ரூபா தான் கொடுத்தாங்க. ரேட் ரோஸ்ட்டு போட்டு. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வேலை, 1 மாதம் லீவு. ஆந்திராவில் ராஜமுண்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது 1 மாதம் வேலை, 1 மாதம் லீவு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த லீவுக்குமே வந்து எல்லோரும் வெக்கேஷன் போயிடுவாங்க. நான் மட்டும் வெக்கேஷன் போக மாட்டேன். 750 ரூபா எனக்கு சேலரி எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நான் தொழிலை கற்றுக்கிடணும் சொல்லி ரோஸ் விட்டு வேலையை பார்ப்பேன். எல்லாரும் எனக்கு என்னோட ரிலீவர் வந்தாலும் பரவாயில்ல, நீ ஊருக்கு போவாங்க. நான் ஊருக்கு போக மாட்டேன். ஏன்னா தொழில் நல்லா வேலை பார்க்கணும். அதுக்கடுத்து 1 வருஷத்தில் ஃப்ளோர்மேன், அதுக்கடுத்து டெரிக்மேன், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ட்ரில்லர், அதுக்கடுத்து ட்ரில்லர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து போதும், ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு போதும். அதுக்கடுத்து ஆஃப் ஷோரில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி வச்சு ரன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நம்ம வீடியோ எல்லாமே பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டேக் ஜாப்ஸ் கூகுள் ரிவ்யூவில் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்ல ஜாப் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸில் என்ட்ரி லெவலில் எங்கே கிடச்சது முதல்ல அப்ளை பண்ணி ஓடுங்க. ஃப்ரெஷருக்கு சேலரி எதிர்பார்க்காதீங்க, சர்வீஸ் அது தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்குனாலே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. 100 வேகன்சி, 10 வேகன்சி வருதுன்னா 100 பேர் பேட் அப்ளை பண்ணுறான். இதில் சேலரி பார்த்து சில பேர் பின் வாங்கிடுறாங்க. சேலரிலாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரிக்கு உள்ளே நுழையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஃப்ளோர் மேன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து இந்தியன் சிடிசி போஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் ஆஃப் ஷோருக்கு போகலாம். இந்த ஆஃப் ஷோரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க. உங்கள் ஜாபுக்கு வேணும்னா, நிறைய ஜாப் எது வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் அனுப்பிடுறேன், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய ஜாப்ஸ் வரும். இந்த வீடியோ முடிந்தாலே தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம், பாய்.